இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 ஜான் தன் மனைவியிடம் தன்னுடைய நண்பர்களை பார்த்துவிட்டு வருவதாக கூறினான். மாலை வேலை அது. அப்பொழுதுதான் மழை பெய்து ஓய்ந்திருந்தது. தன்னுடைய கணவனின் குணம் அவளுக்கு நன்கு தெரியும். நண்பர்களை பார்க்க போகிறேன் என்றால் அவன் குடிக்கப் போகிறான் என்று அர்த்தம். இப்பொழுது அவர் போனால் எப்படி வருவாரோ, எந்த நிலையில் வருவாரோ என அவள் கவலை கொள்ள ஆரம்பித்தாள். ஆனால் ஜான் தன்னுடைய மனைவியின் பதிலுக்கு கூட காத்திராமல் வெளியேறினான். மழையின் காரணமாக வெளியே ஈரமாக இருந்தது. அவன் வெளியே நடந்தபோது அவனுடைய கால் தடங்கள் மண்ணில் பதிந்தன. திடீரென்று, அப்பா, நானும் உங்கள் காலடிகளில் என் கால்களை வைத்து கொண்டு வருகிறேன், நில்லுங்கள் என்று தன்னுடைய மகனின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த ஜான் தன் மகன் தன்னுடைய கால் தடங்களில் அவனுடைய கால்களை பதித்து தன் பக்கம் முன்னேறி வருவதை பார்த்தான். தன்னிடம் வந்த மகனை அள்ளி கொண்ட ஜானுக்கு உறுத்த ஆரம்பித்தது. என் கால் தடங்களை அப்படியே பின்பற்றிய என் மகனுக்கு நான் என்ன முன் உதாரணத்தை வைத்திருக்கிறேன்? என்னை பின்பற்றி எதிர்காலத்தில் அவனும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டாள் என்று சிந்திக்க ஆரம்பித்தான். நன்கு சிந்தித்த பிறகு தான் இனிமேல் குடிக்கப் போவதில்லை என்று உறுதியுடன் தன் மகனை தூக்கி கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மற்றவர்களுடைய முன் உதாரணத்தை பின்பற்றுதல் ஆபத்தை விளைவிக்கும். ஏனென்றால் நாம் ஒருவருமே நல்லவர்கள் கிடையாது. ஆகவே மேலே வேத வசனம் சொல்லுகிறது போல கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது பாதுகாப்பானது. ஏனெனில் கிறிஸ்து பாவமில்லாதவராக வாழ்ந்து அவ்விதமாக நல்ல முன் உதாரணத்தை வைத்து போயிருக்கிறார். நாமும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடப்போமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.